Rolling set. காலங்காத்தால எவன் கழிவு கல்லாவே எப்பா 4 கிலோ சக்கரை எடுப்பா. 4 கிலோ சக்கரையா? 4 கிலோ இருக்குது. யோ ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயா. 10 ரூபாவா? நான் எதுக்கு தரணும்? உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதா? நீ சொல்லவே தேவையில்லை. உன் மோரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கம் ஒரு குவார்ட்ரு, அந்த பக்கம் ஒரு குவார்ட்ருன்னு, அதான் 2 சைடும் தொங்குது. யோ ஏன் இப்படி இருக்கிற? குடிக்கிற இடத்துல நீ பாட்டுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிப்ப, அது உன் சந்தோஷத்துக்கு. ஆனா வீட்டில் இருக்க புள்ள குட்டிங்க சாப்பிட்றதுக்காக ஆசையா சக்கரை வாங்கி போற, அதுக்கு எக்ஸ்ட்ரா தர மாட்டேங்கிறியே. நீ எல்லாம் மனுஷனாயா? யோ ரொம்ப ஓவரா பேசுறியா? இந்த குடி. ஆனா ஒண்ணு, ஏழைங்க சாபம் அவனு சும்மா விடாதியா. யோ என்ன அப்படி பெருசா சாபம் விடுவே நீ? இங்க ஸ்ட்ராங்கா ஒரு சாபம் விடு பார்க்கலாம். பெரிய ஃபீல் பண்றாரு அவரு. மந்திரிக்குதான் இன்னும் 20 நாள் நீ செத்துருவையா? ஆடா பாவி, அல்பா காசு 10 ரூபா கேட்டதுக்கு நான் அல்பாயுசுல போயிடுவேன்னு சொல்லிட்டு போறியாடா? நீ எல்லாம் விளங்குறியாடா? யோ மைண்ட் வாய்ஸ்ல பைத்தியக்காரமே பேசிட்டு இருக்க. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் போடு. அள்ளி போடுறதுக்கு அது என்ன அரிசியா? ஊத்த தான் முடியும். சரி ஊத்து. மண்ணெண்ணெய் வரல. யோ காலைல தான் பேரல்ல வந்து இறங்குச்சு, நான் அதை பார்த்தனே. பாத்தியா? மண்ணெண்ணெய் பேரல்ல வந்து இறங்கினது ஒரு பேரல் பார்த்துருக்குது. டபார் மண்ணெண்ணெய் பேரல்ல வந்து இறங்கினது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா பாவம் மண்ணெண்ணெய் எல்லாம் ஈரமா இருக்குது. காய வச்சு ஊத்துங்கன்னு அரசாங்கத்துல புது உத்தரவு போட்டுக்கிறாங்க. அதனால நெக்ஸ்ட் வீக் தான் போயிட்டு அப்பாலியா வா. நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப அநியாயா. இதை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா. ஓ என்ன ஹீரோ என்ட்ரியா? யாரு வந்தாலும் நீங்க தட்டி கேட்க முடியாது. எல்லா கதவையும் திறந்தா வச்சுக்கிறேன். கிளம்பு கிளம்பு, காத்ரினா வரட்டும். யாவன் வர்றான்னு நானும் பாத்துடுறேன். யாரா அது ஹீரோ? பணம் சரியா இருக்குமா? ஆரம்பமே பரவாயில்ல. அண்ணே அண்ணே என்னண்ணே, பக்கத்து பாய் கடையில மாமூல் வாங்கிட்டு அப்படியே பாக்க தோசை நம்ம கடைக்கு வந்துட்டீங்க போலக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சுத்தி பாக்குறதுக்கு இது என்ன மலேசியாவாண்ணே? மண்ணெண்ண கடை பத்திக்குண்ணே. பத்திக்கும். ஆனா உன்னை பத்தி நிறைய மேட்ரு வெளியே பத்திக்கினுக்குதே. நீ நம்ம ஏரியா பசங்க கையில ஒரு மாதிரி நண்டுகிறன்னு கேள்விப்பட்டேன். அண்ணே ஏரியா பொண்ணுங்க கையில கூட பல மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா பசங்க கிட்ட போய் ஒரு மாதிரியா நடந்துக்கிறேன்னு அசிங்கப்படுத்தாதண்ணே. உன்னை பத்தி தப்பா கேள்விப்பட்டேன். ஏதாவது நான் என்னை பத்தி தப்பா சொல்லிருக்கண்ணே. நான்லாம் அப்படி கிடையாதுண்ணே. உடம்புல உசுறு இருக்கணுமா வானாமா? இன்னும் 20 நாள் நீ செத்துருவையா? அந்த சொப்பு வாயன் சொன்னது பழிச்சிரும் போலக்குதே. அண்ணே மண்டையில மசுர் இல்லாம கூட இருந்துடலாண்ணே. ஆனா உடம்புல உசுர் இல்லாம இருக்க முடியாதுண்ணே. அந்த பயம் இருக்கட்டும். அப்படியே முட்டியை விட்டுனா கீழே 2 குட்டி போட்டுரும். இப்போ நான் என்னென்ன பண்ணும்? தொழில் சுத்தமா இருக்கணும். அதெல்லாம் காலங்காத்தால வந்த உடனே எல்லாத்தையும் தொச்சு கிளீனா வச்சிருவேண்ணே. இனிமே ஏதாவது எடை குறையுது என்ன குறையுதுன்னு கேட்டேன், வாங்கி அடிச்சா 2.5 கிலோ வெயிட். அண்ணா ஏண்ணா இதெல்லாம்? நான் இனிமே எல்லாத்தையும் கரெக்டா செய்யறேண்ணே. நான் திருந்திட்டேண்ணே. நானும் ஹீரோ தானே, கொஞ்ச நாளா தானே ஆன்டி ஹீரோவா கொஞ்சம் சுத்திட்டு இருந்தேன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காதுன்னு திருந்திடுறேண்ணே. அதுக்கு என்ன பொருளை தூக்குறா அப்பப்ப இறக்கி வச்சிருந்தேன். அந்த பயம் இருக்கட்டும். ஏய் ஒழுங்கா இருக்கணும். அச்சனாமவனே கொயன்னு ஆயிடுவே. Rolling set. வணக்கம் பப்ளிக்.
ஒரு 5 கிலோ அரிசி போடுங்கண்ணே. தாராளமாக கொண்டாங்க. பப்ளிக், இந்த பையன் 5 கிலோ பிடிக்க மாட்டேங்குதே பப்ளிக். அண்ணா எப்பவுமே எடுத்துட்டு வர பை தானே இது. நீங்க எப்பவுமே எடை கம்மியா தானே போடுவீங்க, அந்த அளவு தான் இதுக்கு பத்தும். அவன் இப்ப இல்ல பப்ளிக், இப்ப அவன் ரொம்ப மாறிட்டான். நான் மிச்சம் உள்ள அரிசியை உங்கள்கிட்ட தர்றேன், நீங்க முந்தானையில முடிஞ்சு எடுத்துட்டு போவீங்களோ இல்ல அதை வாயில போட்டு எடுத்துட்டு போவீங்களோ. ஆனா என் உசுரை என்கிட்ட கொடுத்துருக்கு. என்ன டிப்ஸ்ண்ணே? அத குழந்தைக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தாம்மா. என்னாச்சு இவனுக்கு? அவ்வளவு நல்லவன் கிடையாது. இந்தாப்பா 2 கிலோ உளுந்து கொடு. நான் வேணா உள்ள உளுந்துறவா? ஏயா, உளுந்து வாங்கிட்டு போய் உன் வீட்டுல மாவாட்ட போறியா இல்ல ஏரியாவுக்கே மாவாட்ட போறியா? என்னதோ போங்க, கேட்டா நம்மளை கொண்டுருவாங்க. இந்த 2 கிலோ இருக்கு. இந்தாப்பா டிப்ஸு. இப்ப நான் உன்னை கேட்டேனாங்கிறேன். கிளம்பி அங்கிருந்து ஆனா உனா காசை தூக்கி நீட்டிடுறாங்க. ரவுடி ரங்கம் கொடுத்த ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இவனுக்கு அது தெரிஞ்சு போச்சா? தம்பி கோதுமை போடு. வேணா அரைச்சே தரட்டா? எப்படியும் கம்மியா தான் போட போற, போடு. கம்மியாலாம் போட மாட்டேன், உங்களுக்கு சப்பாத்தியா கூட சுட்டு தர்றேன். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க, கொடுங்க. என்ன இவ்வளோ நல்லவனா மாறிட்டான்? இன்னைக்கு மழை வரும் போல. இவனை நம்பி மேல வடா வேற காய போட்டிருக்கேன். மேடம் அது அரிசி மேடம். நீங்க தம்பி ஆதார் கார்டுலாம் அரிசி போட மாட்டோம். யோ, we are from inspection department. ரைடுக்கு வந்திருக்கோம். ரைடா மேடம்? அது உளுந்து மேடம். இது என்ன சொட்டையா இருக்கு? அது தாத்தா காலத்துல விழுந்தது. இது என்னது? அது பருப்பு. அது வெறும் டப்பா வாங்கும் போதே அப்படிதான். கல்லடு. இந்தாங்க. இது என்ன ஓட்டையா இருக்கு? மேடம் கல்லோட மேக்கே அப்படிதான் மேடம். நல்ல வேளை நம்ம திருந்துறதுக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா நமக்கு சங்கூதி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கா. ஆலிஸ்வல் ஆலிஸ்வல். ஆமா, எங்களுக்கு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேடம் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? மேடம் என் ஒய்ஃபை தவிர வேற யாருமே என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா பப்ளிக் எல்லாம் கேட்டு பாருங்க. எல்லாரும் வாங்க இங்க. வாங்க பப்ளிக் வாங்க வாங்க, கேளுங்க. நாபா ஒரு சொல்லலாம் உண்மையா? ஆமா 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 ஆமா. மேடம் ஒரு அரிசி கூட எடை குறைச்சலாவோ கூடையாவோ நான் போடுறதே இல்லை. அவ்வளோ கரெக்டா செய்வேன். என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களே? சோ எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் கரெக்ட் தான். மேடம் ரேஷன் கடையில வழக்கத்துக்கு மாறா நீ ரொம்ப நேர்மையா இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ நேர்மையா இருக்கிறதுனால நம்மளோட அசோசியேஷன்ல மத்தவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றத பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? இப்போ அதுக்கு நான் என்ன செய்யறது? சோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். நீங்க பழைய பன்னீர்செல்வமா மாறணும். நாங்க வரோம். எடையை குறைச்சு போட்டா அந்த ரெவடி வந்து வெட்டுவா. எடையை சரியா போட்டா இவங்கெல்லாம் வேலையை விட்டு தூக்குவாங்க. உயிர் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா? நான் என்னதான்டா பண்ணிட்டேன்?